ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது மெத்தடு கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, எப்படி ஆன்லைனில் மணி earn பண்ண முடியும், அதுவும் மியூசிக் லிசன் பண்ணுறது மூலிமா. ஆமாங்க, பாட்டு கேட்குறது மூலிமா நம்ம எப்படி earn பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் 100% ஃப்ரீ மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே இருந்தீங்கனாலும் இதை யூஸ் பண்ணி earn பண்ண முடியும். நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இட் இஸ் அவைலபிள் வேர்ல்டு வைட். ஸோ நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். அண்ட் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் இதை ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் மொபைல் மூலிமா கூட இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண முடியும். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த மெத்தடை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, எஃபிஷியண்ட்டாக earn பண்ண முடியாது. நடுவில் இந்த வீடியோவில் நடுவில் நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உங்களால் எஃபிஷியண்ட்டாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி earn பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, youtube.comனு கிளிக் பண்ணி யூடியூப் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே சர்ச்சில் போயிட்டு மியூசிக் டாப் மியூசிக் 2020 கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்லாம் வருது. கரெக்டாக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அப்புறம் 6th, 7th இதெல்லாம் நிறையா பிளேலிஸ்ட்டு. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் தான். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 மியூசிக் வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் வேறு டேப்பில். ஸோ தனித்தனியாக இந்த மியூசிக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே பிளேலிஸ்ட், எல்லாமே 1 மணி நேரத்துக்கும் மேலேயே ஓட போகிற சாங்ஸ். இதெல்லாம் இந்த சாங்ஸை தான் நாம் இப்போ ப்ரமோட் பண்ணி earn பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூடியூபுக்கு போயிட்டு டாப் மியூசிக் 2020 கொடுத்து ஃபர்ஸ்ட் வர பிளேலிஸ்ட் ஒரு 3 பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ouo.io அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் ஆஸ் யூஷுவல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இது என்ன வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து URL ஷார்ட்னர் வெப்சைட். லாங்காக இருக்கிற URLலாம் இவங்க ரொம்ப கிறிஸ்பியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த லிங்க்கை ஷேர் பண்ணணும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ இவங்க பே பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போது நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணுறவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் $5. யூகேல இருந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் $4.3, யூஎஸ்க்கு 4.1, நார்வேக்கு 4, கனடாக்கு 3.38. ஸோ எங்கேருந்து கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 1.65 பிரேசிலில் இருக்கவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா 1.65. இதை தவிர இதில் கொடுத்துருக்க லிஸ்ட்டை தவிர மற்ற கண்ட்ரியில் எங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு $1.5 USD கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட URL அவங்க கிளிக் பண்ண நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பேசிவ் இன்கம் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, பட் இதோட அமௌண்ட் உங்களுக்கு, இதோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதுவும் ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைன். ரைட் சைடில் சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். உங்களோட யூசர் நேம் இங்கே இருக்கும், நீங்கள் எவ்வளோ earn பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களோட லிங்க்கை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த அக்கௌண்ட் அப்படின்றதுனால எந்த ஒரு டீட்டெயிலும் இங்கே லிஸ்ட் ஆகலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ஷார்ட்டன் லிங்க் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல 3 பிளேலிஸ்ட் வீடியோ யூடியூப், அதோட URL எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல்லை அவங்க ஷார்ட்டாக நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த லிங்க் iou.comன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண உடனே இந்த ரெட் கலர் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்களா உங்களுக்கு அவ்வளோ பெரிய யூஆர்எல் இப்போ சின்னதாக யூஆர்எல்ல கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த யூஆர்எல்ல தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த யூஆர்எல்ல எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் இப்போ இந்த வெப்சைட்டில் கேப்சர் ஆகிடும். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலாம் இனிமேல் இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டாலே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஸோ இப்போது இந்த க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் காப்பி ஆகிடும். இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது இந்த யூஆர்எல்லை நிறையா பேர் கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இப்படி இவங்கள கிளிக் பண்ண வைக்கிறது, ஃப்ரீ டிராஃபிக் எப்படி கொண்டுட்டு வரது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த வீடியோலையுமே பே பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட் எதையும் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஃப்ரீயாகவே நம்ம எப்படி இந்த லிங்கை கிளிக் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இதுக்காக நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற சோஷியல் மீடியா Reddit. ஓகே, இந்த Redditோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு Redditஐ பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நிறையா நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறதில்ல. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி Redditடும் ஒரு சோஷியல் மீடியா வித் லிட்டில் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி நம்மளை அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் reddit.com போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், ரொம்ப நிறையா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ ஈஸியாகவே சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ண உடனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு, லாகின் பண்ண உடனே r/music அப்படின்ற இந்த குரூப்புக்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஜாயின் ஆன உடனே நம்மளோட லிங்க் எடுத்து வந்து இந்த குரூப்பில் பேஸ்ட் பண்ண போவோம். இந்த மியூசிக்ன்ற இந்த குரூப்பே வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட வீடியோவோ ஆடியோவோ பிளேலிஸ்ட்டோ எது வேணும்னு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் விவோவில் அப்லோட் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸ், ஆடியோஸ், அந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லா வீடியோவும் இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரெட்டிட்டில் இந்த மியூசிக் கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கறதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. இந்த வீடியோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த யூடியூபோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பண்ண உடனே உங்களோட வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டும் இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த மியூசிக் பார்க்கணுன்னு இருக்கோ இந்த வீடியோவை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல மெத்தட். Reddit நான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Reddit இப்போது ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு சோஷியல் மீடியா. ஸோ உங்களுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி இது மூலயமா வரத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு Redditஐ பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு தெரியல, எனக்கு Reddit இல்லாமல் சிம்பிள் மெத்தட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு தான் சிம்பிள் மெத்தடும் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். யூடியூப்பில் இருந்து கரெக்டாக மியூசிக், டாப் மியூசிக் பண்ணி கொடுத்து ஒரு 3 வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே பாப் சாங்ஸ் பற்றி தான் இருக்குது. இதுவும் பாப் சாங், இதுவும் பாப் சாங், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, பட் பாப் சாங்குன்ற மாதிரி ஜென்ரிக்காக தான் இருக்குது. நான் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஜாக்சன் சாங், மைக்கேல் ஜாக்சன் டாப் 100 சாங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பிளேலிஸ்ட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பிளேலிஸ்ட், இது ஒரு பிளேலிஸ்ட். ஸோ இது ஒரு பிளேலிஸ்ட். மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க மைக்கேல் ஜாக்சனுடைய சாங்ஸை விரும்பி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ வேறு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்டின் பீபர், இவருடைய டாப் 100, இவங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நிறைய பாப் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. லேடி காகா டாப் 100. ஸோ நிறைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டெலாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, மைக்கேல் ஜாக்சன், லேடி காகா, கேட்டி பெர்ரி. ஸோ இவங்க எல்லாருமே ஃபேமஸ் சிங்கர்ஸ். இவங்க
இவங்களோட வீடியோஸ் எல்லாமே யூகேல யூஎஸ்ல நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் இவங்க பேரை போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட வீடியோஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு சிங்கருடைய பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு 3 வீடியோ ஒரு யூடியூப் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி அதோடைய ஷார்ட்னர் லிங்க்கை எடுத்துக்கிட்டு அந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரீடிட் நான் சொன்ன மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு ரீடிட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த யூஆர்எல் எடுத்து வந்து நம்ம இப்போ ஷார்ட்டாக டைப் பண்ணலாம். அந்த யூஆர்எல் எடுத்து வந்துட்டு இங்கே இப்போ நான் கேட்டி பெரின்னு கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதோட வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் ஏ பப்ளிக் கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம இப்போது க்ரியேட் பண்ணியிருக்க அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மோர் கேட்டி பெர்ரி டாப் சாங்ஸ் இல்லைனா டாப் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு எதனா ஒன்று, டாப் சாங்ஸ் இல்லை பிளேலிஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் இது பேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இதில் 1% இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வருவாங்க. 37.8 மில்லியன் வியூஸ் இருக்குது, 8 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 6 மில்லியனில் நீங்கள் 1% போட்டிங்கன்னா கூட எவ்வளோ வியூஸ் வரும்னு பாருங்கள். அதில் 1% பேர் உங்களோட கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கூட அதை கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளிக் பண்ணாங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். உங்களால் ரீடேட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூடியூப்லேயும் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டுத்துமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகவே வரும். ஓகே, ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் தரேன். கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே ஒரு வீடியோவுடைய லிங்க்கை தான் இங்கே ஷார்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் லிங்க் ட்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லிங்க் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 6 வீடியோ வரைக்கும் உங்களுக்கு உங்களோட கஸ்டமருக்கு அது காமிக்கும். எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லிங்க் ட்ரீன்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுளில் கொடுத்துட்டு இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கூகுள் டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வரும் லிங்க் ட்ரீ. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சைன் அப் ரைட் சைடில் சைன் அப் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன் அப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் 4 விஷயம் தான் கொடுத்து சைன் அப் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆட் நியூ லிங்க்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு யூஆர்எல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த யூஆர்எல் ஷார்ட்னர், அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இதுக்கு ஒரு டைட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 100 மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ். ஓகே, இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு லிங்க்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5-6 லிங்க் வரைக்கும் கூட க்ரியேட் பண்ண முடியும். ஆட் நியூ லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு யூஆர்எல், இன்னொரு வீடியோ, யூடியூப்பில் போய்ட்டு இன்னொரு பிளேலிஸ்ட்டு, இது வந்து கேட்டி பெரியோட வீடியோஸ்னு வச்சுக்கோங்களேன், அதோட யூஆர்எல்லையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு டாப் 100 கேட்டி பெரி சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 5-6 வெப்சைட் 5-6 வீடியோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லேடி காகாவுடைய சாங்ஸு, ஜஸ்டின் பீபர் சாங்ஸு, பிடிஎஸ் சாங்ஸு, அந்த மாதிரி நிறைய பாப் சிங்கர்ஸ் இருக்காங்களா, அவங்கவுங்க வீடியோ ஒருத்தருக்கும் ஒரு வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப் 100 கேட்டி பெரி, டாப் 100 மைக்கேல் ஜாக்சன், டாப் 100 பிடிஎஸ், டாப் 100 ஜஸ்டின் பீபர் சாங்ஸ், ஓகே, மடோனா சாங்ஸ், அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் டாப் 100 சாங்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4-5 லிங்க்ஸ் வரைக்கும் கூட இந்த லிங்க் ட்ரீல யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 5 லிங்க்ஸாக காமிச்சிடும். நீங்கள் இந்த ஒரே ஒரு லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி கமெண்ட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் மோர் கேட்டி பெரி வீடியோஸ் அண்ட் மைக்கேல் ஜாக்சன் வீடியோஸ், ஃபார் மோர் பாப் சிங்கர் வீடியோஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு நீங்கள் அந்த ஒரு லிங்க்கை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஒரு லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போதே அவங்களுக்கு இந்த மாதிரி 5 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ 5 வீடியோ, இப்போ கேட்டி பெரி வீடியோ தான் பார்க்கணுன்ட்டு வரவங்க மைக்கேல் ஜாக்சன் வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க அதுவும் பிடிச்சிருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ ஒரே வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் 5 வீடியோவை ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ லிங்க் ட்ரீயை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
தேங்க்யூ. பாய்.